ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயோஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவும் சாஃப்டான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் நார்மலாக தேங்காய் போட மாட்டேன். இன்றைக்கி தேங்காய் செடி கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். சரி வாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதுலேயே முந்திரி பருப்பை நல்லா தாளிச்சிக்கலாம், வணக்கிக்கலாம். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்திக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருகிராமல் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அது நல்லா மணமாக இருக்கணும், அந்த பார்த்துக்கோங்க. நல்லா வறுப்படணும். சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரவா லட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஆனால் ரவா லட்டு எல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பழனியில் இந்த மாதிரி கோயில் திருவிழாவுக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன கடை, அந்த கடையில் எங்களுக்கு அம்மாவும் அத்தையும் வாங்கி தருவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா ஜூஸியாக இருக்கும் அந்த ரவா லட்டு. அந்த மாதிரி நான் திரும்பி அதுக்கப்புறம் பெருசாக சாப்பிடலை. நான் செஞ்சதும் அந்தளவு வரல. இந்த கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட் எனக்கு திரும்பி சாப்பிட மாட்டோமா நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஷாப் இப்போ இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஷாப். உள்ளே ஜூஸியாக இருக்கும். அப்படி பிச்சை அப்படி உதிர்ந்து போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் மோஸ்ட்லி கடையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் அது இப்படி உடைச்சா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ரவை வறுத்துட்டு நம்ம அதிலே தேங்காய் சேர்த்துடலாம். அந்த நான் சொன்ன ரவா லட்டில் தேங்காய்லாம் இருக்காது, தேங்காய்லாம் போட மாட்டாங்க. நான் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. இது தேங்காயும் ரவாவும் சேர்ந்த ஒரு ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னொரு நாள் நான் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சு காமிக்கிறேன். வேறு மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். இன்னொரு நாள் நம்ம இன்னொரு மெத்தட் பார்ப்போம். இப்போது அதை நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாகட்டும். பாகு கன்சிஸ்டன்சி எப்போது நம்ம ஸ்வீட் செய்வோம்ல, ஒரு கம்பி பதம் வரணும்ல, அந்த பதம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரவா லட்டு ரெசிபி இருந்தால் அதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ உங்களோட ரெசிபி இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபி இருந்தால் சொல்லுங்கள். சரி வாங்க பார்ப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதம் வந்துடுச்சான்னு பாருங்கள். கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்திக்கலாம். இப்போது நம்மளது கம்மி பதம் வந்தாச்சு. இப்போ ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஏலக்காய் தூளும் நம்ம போட்டிருப்போம். ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டேன். அது சொல்ல நான் மறந்துட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த சூட்லேயே அது வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை போட்டு வச்சோன்னா நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Tata, bye from Gayus Kongunadu Samayal. Thank you.